எபிசோட் 16. பார்வை ஒன்றே போதுமே. மிஸ்டர் அண்ட் மிஸ் கதைக்களத்துக்குள் போகலாமா? வாருங்கள். ஜூஸை குடித்துவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். திடீரென்று வானம் இருண்டது. மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாய் திரண்டு கரும் மேகம் என சாம்பல் போர்த்தாற் போல் எல்லாம் ஒன்று திரண்டு இருந்தது. சற்றே மேகத்தை ஒரு நொடி பார்த்தால் மழை வரும் போல இருக்கு இல்லையா என்றான். என்றவள் தவிர வேற எதுவும் பேசவில்லை. இருவரும் காரில் உட்கார்ந்து புறப்பட்டனர். காரை ஓட்டியபடியே அவளை பார்த்தான். மெதுவாக பேச்சு கொடுத்தான். எஃப்எம் வைக்கட்டுமா என்றான். அவள் அவனை ஏறிட்டாள். உடனே பிரணவ், இல்ல உங்களுக்கு வேண்டானா வேண்டாம் என்றான். இல்ல வைங்க என்றாள் பாரு. லேசாக புன்னகைத்தாள். அதை அவள் சொன்னவுடன் பிரணவுக்கு சந்தோஷமாக இருந்தது. லேசாக புன்னகைத்தபடியே எஃப்எம்ஐ ஆன் செய்தான். அதில் ஹலோ கௌரி சங்கர், சொல்லுங்க கௌரி சங்கர், எதனால உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னோட காதலிக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் எனக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் கௌரி சங்கர், உங்களுக்கும் உங்க காதலிக்கும் இதோ இந்த பாடல். உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட புதுமைகள் காண காண்போமே நாளும் திருநாள் ஒரு நாள். மஞ்சளின் மகராணி குங்கும பெருந்தேவி உன்னால் பொன்னால் கண்டேனே கண்ணில் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனே. பார்வை ஏறிட்டான். அவள் அவனை திரும்பி பார்க்க, அவன் அவளை பார்க்க சாரி என்று சொல்லியபடியே எஃப்எம்ஐ மாற்றினான். ஒன்று ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அந்நேரவை கேட்கலாம் விடைகள் தாண்டியும் இரவே நீ. சாரி சாரி சாரி, வேண்டாம், தப்பா எடுத்துக்காதீங்க என்று உடனே மீண்டும் சேனலை மாற்றினான். அடிவாடி என் கப்பக்கலங்க ஏ அக்கா பித்த முக்கா தொட்டு பாடாம வாய துறந்த. அடிவாடி 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 என் கப்பக்கலங்க எங்க அக்கா பித்த முக்கா தொட்டு பாடாம வாய துறந்த. சாரிங்க, சாரி சாரி, பரவாயில்ல, இல்லை பாட்டே வேணாம், அமைதியா போலாம் சரிங்களா? எப்படியும் நீங்க சிரிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன இல்லை, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டேன். மெதுவாக சிரித்து கொண்டிருந்தவள் தன் சிரிப்பை உடனே நிறுத்து மெல்லன அவனை கண்ணுயர்த்தி பார்த்தாள். இல்ல, நான் பேசினதால உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன் என்று தலையசைத்தாள். தேங்க்ஸ் காட். இல்ல, அவரோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? கார்த்தி. உங்க கிளாஸா? இல்ல, என்னோட சீனியர் என்றார். அவரோட ஃபேமிலி பத்தி ஏதாச்சும்? ஃபேமிலினா அவங்க அம்மா இல்லை, எதுவும் தெரியாது.
என்னங்க சொல்றீங்க? எத்தனை வருஷமா உங்களுக்கு அவர் தெரியும்? 1 year? ஜஸ்ட் 1 year. அவள் அவனை புருவத்தை உயர்த்தி பார்த்தாள். சாரி, நான் அதை மீன் பண்ணல, தப்பா எடுத்துக்க வேண்டாம். அவரோட ஃபோட்டோஸ், அவரோட நீங்க எடுத்துக்கிட்டது இல்லை, அவரோட தனியான ஃபோட்டோஸ் இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை. ஓகே, அவரோட ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் இல்லை, எதுலேயும் இல்லை. அவரோட நம்பர் செக் பண்ணிங்களா? அதுவும் இப்போ உபயோகத்தில் இல்லைன்னு வருது. அவரோட அட்ரஸ் ஏதாச்சும் தெரியுமா? இல்லை. அவரோட ஃப்ரெண்டு நம்பர் இல்லை. அவரோட ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது தெரியல. ஃபேஸ்புக்கெல்லாம் இப்போது அவர் அப்டேட்லேயே இல்லை. சரி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே, அவங்களோட பேர் தெரியுமா? இல்லை, ஒரே ஒரு தடவை பேசியிருக்கேன், பட் பேர் மறந்து போச்சு, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது நம்ம உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவரோட நேம், அவரோட ஃபோன் நம்பர், எந்த இயர் அவரோட படித்தார், எந்த குரூப் படித்தார், எந்த காலேஜ் படிச்சிங்க, ஸோ இதை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, சரிங்களா? அப்பா கேட்டா சரி, ஒன்று பண்ணுங்க. இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டில் நான் என் லைஃப் பார்ட்னர் இவங்க தான்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. 1 month எனக்கு டைம் வேணும்னு சொல்லுவேன். யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் எவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வேதனைப்பட்டிருக்கீங்கன்றத நினைக்கும் போது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அதை என்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னால் என்ன முடியுதுன்னு பார்க்குறேன், சரிங்களா? உங்கள் வீடு வந்துடுச்சு என்று காரை பொறுமையாக நிறுத்தினான். அவளும் அவனை பார்த்தபடியே தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டு காரை விட்டு இறங்கினாள். அவனும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் செல்லும் வரை கேட்டிலேயே நின்று அவனையே பார்த்தாள். இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.